This video is sponsored by SPO Digital Marketing. நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸா இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பன்னீர் பெப்பர் புலாவ் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதை செய்யறதும் ரொம்பவே ஈஸி தான். வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அது கூட 2 கிராம்பு நான் ஆட் பண்றேன். 2 பிரியாணி எல்லாம் ஆட் பண்றேன். 2 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கங்க. 1 ஸ்டார் சீட் ஆட் பண்றேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்றேன். இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நான் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயத்தை நீல வாக்கில் நீங்க கட் பண்ணிக்கங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும், கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை இது கூட நான் ஆட் பண்றேன். நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசிக்கு. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீர் ஃபுல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கங்க. ஒரு 5 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணா போதும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு தூள் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இது கூட அரிசி ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 5 நிமிஷம் போல ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்றேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் போல இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ அரிசி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் இது கூட 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்றேன். நீங்க எந்த கப்ல அரிசி எடுத்தீங்களோ அதே கப்ல தண்ணியை நீங்க ஆட் பண்ணிக்கங்க. நான் 2 கப் அளவுக்கு அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்றேன். இப்ப தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி வச்சு 2 விசிலுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இதை குக் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு போட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கலர்ல புலாவ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒயிட்டா இருக்கும். அதனால வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நீங்க புலாவ் ரெடி பண்ணுங்க. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.